உத்தமமான வழியிலே விவேகமாய் நடப்பேன். எப்பொழுது என்னிடத்தில் வருவீர்? என் வீட்டிலே உத்தம இருதயத்தோடு நடந்து கொள்ளுவேன். உத்தமமாய் நடக்கிறது ஆண்டவருக்கு பிரியமான ஒரு காரியம். இன்னைக்கு நீங்கள் உத்தமமாக நடக்கிறீங்களா? உத்தமமாக நடக்கிறேன்னு சொல்லிட்டு விவேகம் இல்லாமல் நடந்துக்க கூடாது. விவேகமாய் நடந்து கொள்ளணும். நான் உண்மையாக இருக்கேன்னு சொல்லிட்டு பொல்லாத மனிதர்கள்கிட்ட போய் நீங்கள் சிக்கிக்க கூடாது. ஆண்டவரை பார்த்து கேளுங்க, நான் உத்தமமாக நடக்கிற ஆண்டவரே, ஆனால் இந்த மாதிரி பொல்லாத மனிதர்கள், எனக்கு தீங்கு நினைக்கிற மனிதர்கள்கிட்ட நான் போய் மாட்டிக்க கூடாதுன்னு கேளுங்க. கர்த்தர் உங்களை உத்தமமாக நடத்துவார். பொல்லாத மனிதர்கள்கிட்ட நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் பாதுகாப்பார். பொல்லாத மனிதர்கள் அவங்களுடைய நினைவுகள் கூட பொல்லாதவையாக தான் இருக்கும். அவங்க சுற்றி இருக்கிறவங்களுக்கு எகென்ஸ்டா வெளியில் சிரித்து பேசினாலும் உள்ளுக்குள்ளே போட்டி, பொறாமை, அவங்களுக்கு தீவினையான எண்ணங்கள் நிறையா இருக்கும். வெளியில் பார்க்க நல்லவங்க மாதிரியே இருப்பாங்க. உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் ஆண்டவரை நம்புங்க. கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் நடந்து கொள்ளுங்கள். ஆண்டவரை பார்த்து நீங்கள் கேளுங்க, ஆண்டவரே உமக்கு முன்பாக நான் உத்தமமாக இருக்கேன், எனக்கு நீங்கள் தான் வேணும், நீங்கள் என் கூட இருக்கணும்னு நீங்கள் கேட்கும் பொழுது கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். உங்களை உத்தமமான வழியில் நடத்துவார். அதே நேரத்தில் பொல்லாத மனிதர்கிட்ட நீங்கள் மாட்டிக்கொள்ளாமல் உங்களை பாதுகாப்பார். அவர்கள் உங்களுக்கு வைக்கிற பொல்லாத வலைகளில் நீங்கள் சிக்க மாட்டீங்க. நீங்கள் ஆண்டவரோடு நடந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்கள் கூட இருப்பார். பொல்லாத மனிதர்களுக்கு உங்களை விலக்கி பாதுகாப்பார்.